அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம இப்பத்த காலம் எப்படின்னா, அம்மா அப்பா அது மாமியார் ஆனாலும் சரி, சொந்த அம்மாவா ஆனாலும் சரி, உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு ஆளுக இல்லை. அந்த மாதிரி ஆச்சு. அந்த ஜென்ரேஷன் எல்லாம் மாறி போச்சு. இப்போ அந்த காலத்துலன்னா பெரியம்மா, அக்கா, தங்கச்சி யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ண இருப்பாங்க. இப்போ இருக்கிறது 2 குழந்தைங்க, இல்லை சிலவங்களுக்கு ஒரே பொண்ணு ஒரே பையன், அது எங்கேயோ கல்ஃபில் இருக்கும், அப்படி எங்கேயாவது இருக்கும். இல்லாட்டி வீட்லயே இருந்தாலும் அவங்க வேற தள்ளி இருப்பாங்க. கொஞ்ச நாள் அம்மா வேலை செஞ்சு கொடுக்குதுன்னா அம்மா வீட்டில் உட்காந்துக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க பிள்ளைங்க. ஆனால் அதே அம்மாவுக்கு முடியாத டைமில் ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை, முடியாது, பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அதில் 4 நாள் 5 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்களும் மாமியாரை இப்போ எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அம்மாவையும் செய்வாங்க. அது இப்போ உங்களுக்கு தெரியறது இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, வேலை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க, ஹாயாக உட்காந்துக்குவாங்க. ஆனால் அதான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சும்மா இருமா, எப்போ பார்த்தாலும் உனக்கு முடியல உங்களை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏன்னா இப்போ நீங்கள்லாம் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் வச்சுருக்குறீங்க. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 80ஸ்லேயே அந்த மாதிரி 80ஸ்க்கு முன்னாடியெல்லாம் ஒரு 4 குழந்தைங்க 3 குழந்தைங்க அப்படி எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சிலவங்களுக்கு 5 குழந்தைங்க இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள அந்த 5 குழந்தைக்கு தலை சீவி இது பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு சாப்பாடு செஞ்சு லஞ்ச் பேக் கட்டி கொடுத்து அத்தனை வீட்டு வேலையும் செஞ்சுருக்குறாங்க. இன்னைக்கு அந்த ஒரு குழந்தை 2 குழந்தைய பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைகனால முடியறது இல்லை. ஐயா என்னால் முடியல, வேலைக்கு ஆளை வச்சுறாங்க. வேலைக்கு ஆளை வைக்கிறது காசு இருக்கிறவங்க வச்சா பரவாயில்ல, அவன் வச்சிருக்கிறான்னு இவன் வச்சுக்கிறது. நம்ம ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம்னா 4 வீட்டில் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கலன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அவங்க வீட்டில் வேலைக்கு ஆள் இருக்குது, நம்ம வீட்லேயும் வேலைக்கு வைக்கணும். இங்கே காசு வருமானம் இருக்கா, நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்து வைக்கணும். ஒருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டான்னா நம்மளும் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கிறது, ஒருத்தன் அந்த ஃப்ரையர் வாங்கிட்டாங்கன்னா நம்மளும் வாங்கிக்கிறது. என்ன ஒருத்தர் பக்கத்து வீட்லேயோ இல்லை அவங்க அக்கா தங்கச்சியோ இல்லை தம்பி பொண்டாட்டிகளோ ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா உடனே நம்ம வீட்லேயும் வாங்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈக்குவல். இல்லாட்டி நம்ம என்னமோ கம்மியா? நீ ஏன் அதை கம்பேர் பண்ணுற? யார் வீட்டில் என்னமோ இருக்கட்டும், நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் முக்கியம். மற்றவங்க வீட்டில் அது வாங்கினாங்க இது வாங்கினா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. லேட்டரான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்க நம்ம வளர்த்துறோம், நாளைக்கு அவன் தனியாக போனான். அதே மாதிரி பெற்றவங்க கொஞ்சம் மனசு ஸ்டடி பண்ணிக்கோங்க, அதாவது கொஞ்சம் கல்லாக்கிக்கோங்க. மக்கள் நம்மளை பார்ப்பாங்கங்கிறது எந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, எந்த குழந்தைகளும் இப்போத்த குழந்தைங்க நம்மளை பார்க்காதுங்க. பார்க்குறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. 1000ல் ஒரு கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். 100% முக்கால்வாசி இப்போ எல்லாமே அம்மா அப்பாவை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. கடைசி நேரத்தில் சொத்துக்கு வேண்டி வருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் முடியாதப்போ சரி நம்ம கூட இருக்கட்டும். என்ன பண்ண போகிறாங்க அம்மா அப்பா? நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களை வளர்த்துனாங்க, 4 பிள்ளைகளாக இருந்தாலும் 4 பிள்ளைகளை வளர்த்துனாங்க, எல்லாம் பண்ணினாங்க. இப்போ ஒரு புள்ள 2 புள்ள உனக்கு பிறக்கிறதுக்குள்ள அம்மா அப்பா வேண்டாங்கிற. 4 பிள்ளைங்க இருந்தால் 4 பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு காய்ச்சல், ஒருத்திக்கு காய்ச்சல் அதையும் பார்த்து இன்னொருத்திய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியெல்லாம் தானே வாழ்ந்தாங்க அவங்க. யாரும் உன்னை தூக்கி குப்பையில் போடல, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா பார்க்க முடியறது இல்லை, மாமியாரை பார்க்க முடியறது இல்லை. அது பிள்ளைங்க மாமியார் வீட்டில் இருக்குன்னா மாமியார் சுத்தம், அம்மா அப்பாவாவது கொஞ்சமாவது பார்ப்பாங்க, மாமியார்னா சுத்தமாக பார்க்க மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க, அப்படியே குப்பையில் போடுற மாதிரி போட்டுறாங்க. ஏன் நாளைக்கு உனக்கு வயசாகும், நீயும் இதே சுச்சுவேஷனில் இருப்ப. வயசாகிறவங்களுக்கு மறதி வரும், எல்லாமே வரும். இப்போ எனக்கே வருது சில இதெல்லாம் இந்த பக்கம் பேர் கேட்டு அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள எனக்கு மறந்துடுது. ஏன்னா வயசாகுது, அது நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எனக்கு ஆயிடுது, நாளைக்கு என் பையனுக்காகும் என் பிள்ளைக்காகும், அந்த மாதிரி தான். அது ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வரும் அந்த சூழ்நிலை. இப்போ எங்கள் அம்மா இருந்தது அப்படிதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வயசாயிருச்சு, இன்னும் நாளைக்கு என் பசங்களுக்கு வயசாகும், அதுகளுக்கு பேரம்பேத்தி அதுகளுக்கு வயசாகும். எல்லாத்துக்கும் அந்த சுச்சுவேஷன் வரும். எல்லாரும் அந்த இதை கடந்து தான் வரணும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப உங்கள் பேர மக்கள் ஐயோ குழந்தைங்க என் பேத்தி என் பேரன் உயிரை விடாதீங்க. யாராக இருந்தாலும் ஒரு அளவு சரிதான், நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் போதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
இப்போ அதெல்லாம் வந்து சகஜான்ட்டு இருந்துக்கணும். அதாவது கொஞ்சம் மனதைரியத்தோட இருந்துக்கணும், கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். சரி இப்படிதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வேற ஏதாவது ஒன்னா ஃபோன்ல கேம் விளையாட தெரியணும், அப்படி விளையாடுறது. இல்லை வேற ஏதாவது இப்போ ஜோக்ஸ் எல்லாம் இருக்கு சீரியல்ல, அந்த என்னது காமெடி டைமு, அந்த மாதிரி ஏதோ பாருங்க. அப்படி பார்த்துட்டு நீங்களே உங்க மனசை வந்து மாத்திக்கணும். குழந்தைகளையே நினைச்சு 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 நம்ம டிப்ரெஷன் ஆகி அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அந்த மாதிரி பண்ணாம நம்ம லைஃப்பை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். நீங்க வெளியே டூர் போகணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. ஏன்னா வயசாகும்போது நம்மளால போக முடியாது, அது வேற விஷயம். அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செஞ்சுட்டு இருந்துக்க வேண்டியதுதான். குழந்தை குட்டிக்கு வருதா, பேரம் பேத்தி வருதா, நம்மளை பார்க்க வருதா, சந்தோஷம். வரலையா அந்த ஏக்கத்துல இருக்காதீங்க. வரலன்னா வரல. இப்ப வெளியூர்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி எப்பாவதுதான் வராங்க. அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதா. ஏன்னா சிலவங்க வந்து நம்ம மாமியாருக்கு வந்து குழந்தையவே காட்டக்கூடாது, அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல இது வரும், அப்படி வரும், ஏக்கம் வரும். அதெல்லாம் கிடையாது. நீங்க ஸ்டெடியா இருந்தீங்கன்னா அவ என்ன நினைச்சாலும் ஒண்ணும் இங்க நடக்காது. அந்த மாதிரி நம்ம ஸ்டெடியா இருந்துக்கணும். பேர மக்கள் பார்க்கலன்னு இல்ல, வெளியூர்ல போயிட்டா நினைச்சுக்க வேண்டியதா. பக்கத்து வீட்லயே இருந்தாலும் சரி, பார்க்க வேண்டாம்னு அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்களா, நீங்களும் அதே மாதிரி இருங்க. பார்க்கல, என் பேரம்பக்கள்லாம் இங்க பக்கத்துல இல்லை, வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு நீங்களே உங்க மனசுக்குள்ள உள்ள இருக்கும். நம்மளுக்கு வந்து அது என்னதான் இருந்தாலும், பிள்ளைகளோட குழந்தையா இருந்தாலும் சரி, பையனோட குழந்தையா இருந்தாலும் சரி, அது நம்ம குழந்தைங்க, பேரமக்க. நம்ம பசங்களை வளர்த்துற மாதிரி இல்லை. பசங்களை வளர்த்தும் போது நம்மளுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவனுங்களுக்கு சாப்பாடு ஆக்குறது, சோறு ஆக்குறது. அது குழந்தைகளை கொஞ்சறது வந்து அது ஒரு தனி இது. பேர மக்களை கொஞ்சறதுன்னு அது அம்மா அக்கானாலும் பொட்ட பிள்ளையோடதானாலும் சரி, பையனோடதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். ஏன் பெத்த அம்மா, உன்னோட அம்மாவுக்கு இருக்கிற உரிமை தானே உன் புருஷனோட அம்மாவுக்கும் இருக்கு குழந்தைய பாக்குறதுக்கு. உன் அம்மாவுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை மேல உரிமையா? உன் புருஷனோட அம்மாவுக்கும் அதே உரிமை இருக்குல்ல. நீங்க ஏன் அதை நினைச்சு பாக்குறது இல்ல? என் பேத்தி, என் பேர, அதே உரிமை அந்த அம்மாவுக்கும் இருக்கு. புருஷனோட அம்மாவுக்கும் பேரன் பேத்திங்கிற உரிமை இருக்கு. அவங்களுக்கும் பார்க்கணும், அவங்களுக்கும் கொஞ்சணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுக்கணும், நீ இந்த மாதிரி பண்ணாத, அவங்களுக்கும் உரிமை இருக்கு. அவங்க வீட்லயே விடு, 2 நாள் போய் இருக்குதுனாலும் இருக்கட்டும், இருந்துட்டு வரட்டும். அப்பா வீடு தானே, பாட்டி வீடு தானே, உங்க உரிமை இருக்கிற மாதிரி தானே அவனுக்கும் இருக்கு. அந்த குழந்தைக்கு அவனுக்கு பாட்டி வீடு, தாத்தா வீடுன்னு அவர் ஆசை இருக்கும்போல போய் இருக்கணும், விளையாடணும், அங்க இருக்கிறவங்க கூட விளையாடணும், அத்தை கூட பேசணும், அந்த மாதிரி எல்லாம் தோணும் இல்ல. அது ஏன் நீங்க இது பண்றீங்க? இந்த மாதிரி பண்றது நாளைக்கு அந்த குழந்தைக்கு ரத்த பந்தங்கிறதே இருக்காது. இல்லாட்டியே இப்ப எல்லாம் இல்ல, அது வேற விஷயம். இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து சொத்து பந்தம் இருந்தாதான், சொத்து பத்துன்னு இருந்தா பந்தங்கள் பாசங்கள் எல்லாம் இருக்கு. சொத்து இல்லையா ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான். காசு இருக்கா, வாங்க வாங்க உட்காருங்க அப்படிம்பா. காசு இல்லையா, யாருங்க அப்படிம்பா. அந்த மாதிரி காலம் இப்போ. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா நாளைக்கும் உங்களுக்கு, இன்னைக்கு நீங்க உங்க அம்மாவை செய்யறது, என் அப்பா செத்த அம்மா வந்து இது பண்ண தலை செய்யக்கூடாது, நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது அப்படி இருக்கா? இல்ல, அம்மாவோட உரிமை. அம்மாவுக்கு சேஞ்ச் பண்றது, ட்ரெஸ் போடுறதுல எல்லாம் என்ன தப்பு இருக்கு? நீ லோலாக் போட்ட கம்மல் போடாத, நீ வயசாயிட்ட, உன் புருஷன் செத்து போயிடுச்சு, நீ போடக்கூடாது, நீ மோதிரம் போடாத, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஹிந்துஸ்ல சிலவங்களுக்கு அந்த இது இருக்கு. அது இந்த ஜெனரேஷன்ல எல்லாம் மாறிடுச்சு. அப்பெல்லாம் வந்து ஒயிட் சாரி, ஹஸ்பண்ட் இறந்துச்சுன்னா பொண்டாட்டி வந்து ஒயிட் சாரி தான் கம்பல்சரியா போடுவாங்க. அது அந்த காலத்துல இருந்துச்சு. இப்பெல்லாம் மாறிடுச்சு. அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்கும், அவங்களுக்கும் நல்ல ட்ரெஸ் போடணுங்கிறது இருக்கும். அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். அது ஏன் நீங்க தடுக்கிறீங்க? நீங்க ஏன் போய் சும்மா அம்மாவை நோண்டிட்டே இருக்கிறீங்க? அம்மா நீ ஏன் இப்படி போடுற? மற்றவங்க என்ன, மற்றவங்களை பத்தி நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சொல்றவன் என்ன வேணா சொல்லுவான். பிள்ளைங்க 4 நாள் வீட்டுக்கு வந்தாலும் சொல்லுவாங்க, வரலனாலும் சொல்லுவாங்க. பசங்க அம்மாவை பார்த்தாலும் சொல்லுவாங்க, பார்க்கலனாலும் சொல்லுவாங்க. அது இந்த உலகத்துல இருக்கிறது. மற்றவங்கள பத்தி எதுவுமே கேர் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது அது நீங்க செய்யுங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ட்ரெஸ் அப் பண்ணணுமா பண்ணிக்கோங்க. இன்னொருத்தருக்கு வேண்டி நீங்க வாழ வேண்டாம். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீயா இருங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன நினைப்பாங்க, என் அக்கா என்ன நினைக்கும், என் தங்கச்சி, என் நாத்தனா என்ன நினைக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்பவுமே வாழ்க்கையில நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடக்கணும். அதுக்குன்னு ஓவர் இது பண்றது இல்லை. ரொம்ப மேக்கப் போட்டு மை போட்டு அந்த மாதிரி இல்லை, முடி கட் பண்ணி அதல்ல. வயசான அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல.
ட்ரெஸ் போடக்கூடாது அப்படியெல்லாம் இல்லை. புருஷன் சேர்த்து சின்ன சாரி போடக்கூடாதுன்னு இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி காட்டன் சாரியை போடணும் அதெல்லாம் கிடையாது. பட்டு சாரியெல்லாம் போட்டுக்கலாம். அது போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால புருஷன் இப்போ எத்தனையோ பழைய அந்த பாடகரெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டு வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, நிறைய பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அந்த மாதிரி அம்மாவை வந்து ரொம்ப மட்டம் தட்டாதீங்க. நீங்கள் 2 பிள்ளைங்க சேர்ந்தா நீ என்னத்தை இது பண்ணுன, நீ என்ன பார்த்த எங்களை இவ அம்மா அப்பா பார்க்காம தான் நீங்கள் வளர்ந்தீங்களா? இப்போ நீங்கள் பெருசானோன்னு நீங்கள் சொல்கிறீங்க அம்மா அப்பா பார்க்கல, அம்மா அப்பா பார்க்காம உங்களுக்கு கழுவி கொடுக்காம தான் நீங்கள் வளர்ந்தீங்களா? எல்லாம் அம்மா அப்பா பார்த்து வளர்த்தி சாப்பாடு கொடுத்து உங்களை வளர்த்தி இவ்வளோ பெருசு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய பெற்று நீ படுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளையும் அம்மா தான் பார்த்துச்சு. அந்த குழந்தை குளிக்க வைக்கிறதுலேருந்து அதுக்கு விட்டுறதுலேருந்து எல்லாம் அம்மா பண்ணி நீ இப்போ ஸ்டெடியாகி உன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு வந்தோடனே நீ சொல்கிற அம்மா பார்க்கறது இல்லை, அம்மா எங்களை எப்படி வளர்த்துச்சு, நல்லா பார்க்கறது இல்லை, பார்க்கவே இல்லை. நீ அந்த சிச்சுவேஷனுக்கு வரும்போது தான் உனக்கு தெரியும் உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு. இப்போ சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ அம்மாவுக்கு யாரும் இல்லையா, ஒரு ஃபோன் பண்ணி நல்ல ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கள். வரும்போதெல்லாம் சண்டை போடுறது, ஆமாம் நீ என்னத்தை செஞ்ச, நீ எனக்கு அது கொடுத்தியா, நீ எனக்கு இது செஞ்சியா, அவள் வீட்டில் பாரு அப்படி செஞ்சாங்க, என் மச்சாண்டார் வீட்டில் அது கொடுத்தாங்க இது கொடுத்த, கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. இருக்கிறவன் கொடுக்குறான், இல்லாதவங்க உங்கள் அம்மா உன்னோட கல்யாணம் எல்லாம் எப்படி பண்ணுச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, அதை பற்றி யோசிங்க. நீ இப்போ இருக்கிற நீ இப்போ வந்து உன் புருஷன் மேபி பிஸ்னஸ் பண்ணுது இல்லை கல்ஃபில் போச்சு எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்கிறீங்கிறதுக்காக உங்கள் அம்மா போட்டு மட்டம் தட்டாதீங்க. பொட்டை பிள்ளைங்க மெயினாக பொட்டை பிள்ளைங்க தான் அது கம்பேர் பண்ணுறது. அவன் மச்சாண்டார் வீட்லேயோ இல்லை தம்பி பொண்டாட்டி வீட்டிலேருந்து ஏதோ வந்துச்சுன்னா பாரு அவள் வீட்டிலேருந்து அவள் இதெல்லாம் கொண்டு வர்றா, நீ என்னத்தை செய்யற, நீ இது பண்ணுறியா, எனக்கு இது வாங்கி கொடுக்குறியா, செய்யாத. உன் புருஷன் என்ன கொடுக்குதோ அதை வச்சுட்டு நீ வாழ பழகு. இப்போவும் அம்மா கிட்டேயே பிடுங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்காத. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ பழகுங்க. அதை உன்னை பார்த்து தான் உன் பிள்ளைங்க வளரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம மக்கள் வந்து நம்மளை பார்த்துட்டு நாளைக்கு உன் பிள்ளையும் உங்ககிட்ட சொல்லும், நீ என்ன வளர்த்துன, நானே தான் வளர்ந்தேன், நானே தான் படித்தேன், அப்படியே சொல்ல முடியும். சொன்ன விட்டுருவீங்களா? அப்போ நீங்கள் சொல்லும்போது யோசிக்கணும், நம்ம அம்மா இப்படி இருக்குது. இப்போ ஹஸ்பண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் நினைக்கணும் சரி அம்மாவே புருஷன் இல்லாமல் இருக்குது, அதுக்கு ஒரு ஆறுதலாக நம்ம நல்லா பேசுவோம். போகும்போது ஒரு கொஞ்சம் அம்மாக்கு பிடிச்ச ஏதோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க. நீ திங்காத, நீ சுகர் வந்துடும், அது ஆடா சுகராது கிகராது ஓவராக தின்னாத, அதெல்லாம் திங்கணும்னு ஆசை. இன்னும் எவ்வளோ நாள் வாழப்போகுது, ஆசை இருக்கிறது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போகுது, இல்லாட்டி போகுதுன்னு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் அதை திங்காத, ஏதாவது திங்க போகும்போது இதை திங்காத அதை திங்காத, உனக்கு சுகர் இருக்குது, உனக்கு அது இருக்குது இது இருக்குது. சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க அம்மாவை. அம்மாவானாலும் சரி அப்பாவானாலும் சரி அவங்கள வாழ விடுங்க நிம்மதியாக. நீங்கள் வரும்போது இப்படி எதையாவது சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்கள் போயிடுவீங்க. அப்புறம் உங்கள் அம்மா உட்காந்துட்டு யோசிக்கும், என் பிள்ளை இப்படி சொல்லிச்சேன், என் பையன் என்ன இப்படி திட்டினானே. உங்கள் முன்னாடி சொல்லாது, பட் அதோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸ் அவ்வளோ இருக்கும். ஏன்னா நானும் அதே ஏஜில் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளவும் சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நான் என்னோட லைஃப் சாப்டரை நான் போடுவேன் டெய்லி, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சாப்டராக நான் போடுவேன், நான் அனுபவித்தது. இது மட்டும் இல்லை, என்னோட சொந்த கதையை நான் ஆரம்பிப்பேன் இப்போ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, அதனால எல்லாரும் நல்லா இருங்க. ஏன்னா நம்ம எப்போ போவோன்னு தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருங்க. அம்மாவாகட்டும் மாமியாராகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுங்க. மாமியாருன்னா அப்படியே அடிச்சு இது பண்ணிடலாம். அம்மான தலை மேலே அம்மாவையும் தூக்கி வைக்க வேண்டாம், மாமியாரையும் தூக்கி வைக்க வேண்டாம். ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க. அம்மாங்கிறது அது வேறதான், அது யாருக்கும் அது அம்மாவோட பிளேஸை வந்து யாரும் இது பண்ண முடியாது. அதான் அம்மா தான். அது எல்லாத்துக்கும் உங்களுக்குன்னு எல்லாம் மிருகமானாலும் அதுகளுக்கும் அம்மா தான். ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க. மாமியாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது கொடுங்க. மாமியாரை பேசுறது தப்பு இல்லை, நீங்கள் அது இது பண்ணாதன்னா அது ஏன் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப மட்டம் தட்டிட்டு என்னமோ ரொம்ப இது மாதிரி உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்குது. குழந்தைகளை வளர்க்கணும், ஸ்கூலில் படிக்க வச்சு காலேஜில் சேர்த்தி அதுக்குள்ளார என்னென்ன கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி லைஃப்பை கொண்டு போங்க.
அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தூங்கி எந்திரிச்சோம்னா உயிரோட இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. யாராக இருந்தாலும் எந்த ஏஜ், அதுக்கெல்லாம் ஏஜ் பார் கிடையாது. அப்போ எல்லாம் சந்தோஷமா இன்னைக்கு முடியுதா, சரி இன்னைக்கு போகலாம், இல்லை இன்னைக்கு முடியல, சரி ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு போகலாம், இல்லை அடுத்த வாரம் நம்ம நல்லா இருக்கும்போது போகலாம் அப்படின்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மாமியார் வீட்டுக்காக இருந்தாலும் சரி, அம்மா வீட்டுக்காக இருந்தாலும் சரி, டூர் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாம் பார்த்து லைஃப்பை கொண்டு போங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.